அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. உலகம் முழுவதிலும் பறந்து வாழும் இஸ்லாமியர்களுக்கு ஈதுல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு மாத கால நோன்பை முடித்துக்கொண்டு இஸ்லாமிய மக்கள் அவர்களின் நம்பிக்கையின்படி ஈதுல் ஃபித்ர் எனும் நோன்பு பெருநாள் தினத்தில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்று லண்டனில் நோன்பு பெருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. الله أكبر ولله الحمد. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. நோன்பு பெருநாள் அல்லது ஈகை திருநாள் ஈதுல் ஃபித்ர் என்பது இஸ்லாமிய இரண்டு பெரும் திருநாட்களில் ஒன்றாகும். இஸ்லாமியர்கள் தங்களது புனித மாதமாகிய ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று முடித்ததை அடுத்து இது கொண்டாடப்படுகிறது. ரமலான் பெருநாள் என்றும் இது அழைக்கப்படுகிறது. ஈத் எனும் அரபு சொல்லுக்கு கொண்டாட்டம் அல்லது திருநாள் பெருநாள் என்பது பொருளாகும். إن الحمد لله نحمده ونستعينه ونصلي ونسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. Brothers and sisters, was a station. You know when you travel from A to B, from a country to a country, from where to somewhere to somewhere, there's a service stations on the way for you to walk, to update yourself, to refreshen yourself. Ramadan is a station for us to elevate our souls to Allah subhanahu wa ta'ala, to upgrade our souls and be a better version of ourselves. Ramadan, it's a school for us to teach us how to be close to Allah subhanahu wa ta'ala. It's a school to discipline us to follow the steps and the commands of Allah subhanahu wa ta'ala. Let me ask you a question. Answer yourself this question. How did you treat Ramadan? Do you guys remember a few days back? We used to send messages to each other and saying Ramadan Mubarak, Ramadan Mubarak, may Allah give you, let's go Taraweeh, let's go Tahajjud, and let's do this and that. 4 weeks of it, 29 days of Ramadan have gone past without even realizing, dear brothers and sisters. The hadith of the Prophet sallallahu alaihi wasallam who said, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு நோன்பு கடமையானது. ஒரு முஸ்லிமுடைய புலனடக்கத்தையும் மனக்கட்டுப்பாட்டையும் தக்குவாவையும் இறையச்சத்தையும் உருவாக்கும் சிறந்த ஆன்மீக பயிற்சியாக இது இருக்கிறது. நோன்பின் அடிப்படை நோக்கம் வெறுமனே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அன்று. இந்த பயிற்சியின் மூலம் இறையச்சத்தை தண்ணீர் வளர்த்துக் கொள்வதே ஆகும் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தின் தலைப்பிறை தென்பட்டதும் நோன்பு பெருநாளை உலகம் முழுவதிலும் முஸ்லிம்கள் கொண்டாடுகின்றார்கள். இன்று லண்டனில் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு மாத காலமாக இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் அடிபணிந்து பசித்திருந்தும் தாகித்திருந்தும் புலன்களை கட்டுப்படுத்தி நோன்பு நோற்ற முஸ்லிம்கள் கடமையை நிறைவேற்றிய மகிழ்ச்சியையும் களிப்பையும் இந்த பெருநாள் தினத்தன்று பெறுகின்றார்கள்.
மீண்டும் எமது நேயர்கள் மற்றும் உலகளாவிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.